நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா, உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கவும், கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. ஏசப்பா, எங்களோடு நீங்க பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எம்முடைய வல்லமையினாலும், அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி, ஆறுதலினாலும், சமாதானத்தினாலும் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சமூகத்தில் ஒப்புக் ம். கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா இருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவரோட அன்ப குறிச்சு ஒரு பாடல் பாடலாம். பைபிள்ல வந்து அ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்க உறவ வந்து மணவாளனும், மணவாட்டிக்கும் இருக்க ஒரு உறவா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, அம் அந்த பிரைடுக்கும், க்ரூமுக்கும் உள்ள உறவு வந்து அ வந்து இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா, அ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பா வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்பொழுது நோ தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லா ஏரியாவும் தெரியும். பட் ஸ்டில் தே சூஸ் டு லவ் அன்கண்டிஷனலி. ஸோ, காடோட லவ்வும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. மோர் தென் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் மொதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும். பட் ஸ்டில் ஹீ சூசஸ் டு லவ் அஸ். பட் நம்ம அந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து பார்த்துருக்க கூட முடியாது. ஸோ அந்த லவ்வை வந்து ஃபீல் பண்ணி எப்படி ஆண்டவர் நமக்கு நல்ல தேவனா இருக்கிறாரு, எப்படி ஒரு நாள் வந்து ஆஸ் ஹி ப்ராமிஸ்ட் நம்மளை வந்து ஒரு நாள் வந்து கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணி நம்ம ஒரு பாடலை பாடலாம். அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே, எந்த நினைவாய் இருப்பவரே, கண்ணின் மணி போல் காப்பவரே, இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் இமை பொழுதும் உறங்காமலும் சிறகின் நிழலில் நீர் மறைத்து வைத்தீர், அன்பினால் என்னை இழுத்து கொண்டீர், சிறகின் நிழலில் நீர் மறைத்து வைத்தீர், அன்பினால் என்னை இழுத்து கொண்டீர். எத்தனை நன்மை என் வாழ்விலே, எண்ணில்லா கிருபை எனக்காகவே, வாக்கை நம்பி என் நம்பிக்கை பெருகுதே, அன்பை எண்ணி என் உள்ளம் பாடுதே, நீரின்றி எனக்கேது ஆறுதலே, நீர் போதும் எனக்கென்றும் ஆனந்தமே, நீரின்றி எனக்கேது ஆறுதலே, நீர் போதும் எனக்கென்றும் ஆனந்தமே, அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே, எக்கால சத்தம் வானில் தொனிக்கும், என் மீட்பரை என் கண்கள் காணும், அந்நாளை நோக்கியே தளராமல் ஓடுவேன், அன்பரை காணவே அனுதினமும் நாடுவேன், அவர் இல்லத்தில் நான் நிலை பாருவேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அவர் இல்லத்தில் நான் நிலை பாருவேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அரணே என் கோட்டையே, பலனே என் இயேசுவே, எந்த நினைவாய் இருப்பவரே, கண்ணின் மணி போல் காப்பவரே,
இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் இமை பொழுதும் உறங்காமலும் உம் சிறகின் நிழலில் நீர் மறைத்து வைத்தே உம் அன்பினால் என்னை இழுத்து கொண்டே உம் சிறகின் நிழலில் நீர் மறைத்து வைத்தே உம் அன்பினால் என்னை இழுத்து கொண்டே. நம்ம நெக்ஸ்ட் பாடுற பாட்டு என்னன்னா, ஆண்டவர் வந்து நமக்காக அநேக காரியம் பண்ணியிருக்காரு. நம்மள வந்து ஒரு காதலன் எப்படி ஒரு காதலி அப்படி பர்சியூ பண்றதுக்காக அந்த பொண்ணு பின்னால போய் எவ்வளோலாம் பண்ணுவாங்களோ, அது மாதிரி காட் வந்து நமக்கு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு he had pursued us so much. அவரு லிட்டரலா சொல்லணும்னா அவர் அன்பின் கயிற்றுனால வந்து நம்மளை இழுத்து வச்சிருக்காரு. அந்த அன்பை பார்க்கும் பொழுது அதை விட்டுட்டு எங்கேயுமே நம்மளால போகவே முடியாது. அந்த அன்பு வந்து இட்ஸ் so strong and powerful that அது அந்த அன்புனால அவர் இழுக்கும் பொழுது வந்து நம்மளே அறியாம நம்ம அவர்கிட்ட வந்து போய் we fall in love with him. அதை எம்பசைஸ் பண்ற மாதிரி ஒரு பாடல் நம்ம பாடுவோம். என் மீட்பரே உம்மை தினமும் பாடி போற்றுவேன், துதிகள் பாடுவேன், நல்லவர் நீரே, உம் அன்பால் என்னையே உம் பிள்ளையாக்கினீர், மாறாதே என் நேசரே உம் அன்பு, என் பாவங்கள் சாபங்கள் போக்க உம் ரத்தத்தை சிந்தினீரே, உழுத நிலம் போல உந்தன் சரீரமும் ஆகினதே, முள்கிரீடம் சிரசினில் ஏற்று சிலுவை மரம் சுமந்து உம் ரத்தத்தால் மீட்படைந்தேனே, உம் பாதம் பணிந்திடுவேன், கலங்காதே நெஞ்சமே உன் கல்வாரி நாதனை, மகிழ்வோடு போற்றி பாடு மாறாத உன் இயேசுவை, கலங்காதே நெஞ்சமே உன் கல்வாரி நாதனை, மகிழ்வோடு போற்றி பாடு மாறாத உன் இயேசுவை. என் மீட்பரே உம்மை தினமும் பாடி போற்றுவேன், துதிகள் பாடுவேன், நல்லவர் நீரே, உம் அன்பால் என்னையே உம் பிள்ளையாக்கினீர், மாறாதே என் நேசரே உம் அன்பு, நீர் கல்வாரி மாமலை மீது சிலுவை மரத்தினிலே அநாதை போல் தொங்கின போதும் நீர் என்னை மறக்கவில்லை, உம் அன்புக்கு ஈடிணை ஏது, என் உள்ளம் கவர்ந்தவரே, உம் அன்பின் கயிற்றாலே என்னை உம் மண்டை இழுத்து கொண்டே, கலங்காதே நெஞ்சமே உன் கல்வாரி நாதனை, மகிழ்வோடு போற்றி பாடு மாறாத உம் இயேசுவை. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம் சமூகத்திற்கு வர எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே உம் அன்பு ஆண்டவரே அப்பா எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாதது இயேசு சுவாமி, எங்க மைண்டுனால அதை காம்ப்ரிஹெண்ட் கூட பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு இயேசு சுவாமி. தேங்க்யூ காட். நாங்க இது எதுக்குமே டிசர்விங்கா இல்லைனாலும் பட் காட் நீங்க எங்களுக்கு இந்த அன்பை கொடுத்துருக்கிறீங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய அன்புனால ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சீரோ அதனாலதான் இயேசுப்பா நாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் பலனை ஆண்டவரே நாங்க அனுபவிக்கிறோம் இயேசுப்பா. நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலயும் நாங்க இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவரே நாங்க கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களை அப்பா உள்ளம் புறமாய் ஆண்டவரே புடமிட்டு ஆண்டவரே எங்களை ஒரு நல்ல பாத்திரமாய் ஆண்டவரே உமக்காக வணைந்து கொள்ளுங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா கேட்கிற சத்தியம் ஆண்டவரே எங்க ஆள் மனதுல போய் பதியவும் ஆண்டவரே அது 60 100 பலன் கொடுக்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Thank you, Lavanya, for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோசரி அவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்.
Praise the Lord. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நேரம் முழுவதும் உமது பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. இறை வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசும் அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய நாட்கள்ல நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்துல பெரும்பாலும் நாம் கேட்கும் வார்த்தை ஆசீர்வாதம். ஆசீர்வாதமான வசனங்களை நாம் வாக்குத்தத்த வசனங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இல்லாமல் சபைகள் இல்லை, போதனைகள் இல்லை, பிரசங்கங்கள் இல்லை. மேலும் ஆசீர்வாத பெருவிழாக்கள், ஆசீர்வாத கூட்டங்கள், ஆசீர்வாத உபவாச ஜபம் என்று ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை மையப்படுத்தி அநேக நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. நாம் நம் வியாதியிலிருந்து விடுதலை பெறும்போது, ஒரு நல்ல வேலை கிடைக்கும்போது, நமக்கு தேவையான ஒரு பொருளாதார வசதிகள் பெருகும்போது, சில காரியங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. இது மட்டும்தான் ஆசீர்வாதமா? இவைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்கள். இதை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. யாராவது வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். அப்ப இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் யாராவது நம்மள்கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீதிமொழிகள் 10:22 வசனத்தை தான் நம்ம பதிலா சொல்லுவோம். நீதிமொழிகள் 10:22 வாசி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த வசனத்தை தான் நம்ம பதிலா சொல்லுவோம். நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்தது? ஏன், எதற்காக, எந்த சூழ்நிலையில பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்களை ஆசீர்வதித்தார்? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் யார்? அவர்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது, எப்படி முடிந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் மேல் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளான நமக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசனங்களின் அடிப்படையிலே இப்போது தியானித்து அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். முதலாவதாக, கர்த்தர் பூமியில் யாரை ஆசீர்வதித்தார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கு நம் ஆதி பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் முதல் நாளில் வெளிச்சம், 2வது நாளில் வானம் பூமி, 3வது நாளில் புல் பூண்டுகள் விருட்சங்கள், 4ஆம் நாளில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள், 5ஆம் நாளில் நீர்வாழ் நிலம்வாழ் மிருகங்கள், ஆகாயம் வாழ் பறவைகளை சிருஷ்டித்து படைத்த பின்பு 6ஆம் நாளிலே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். இங்கு தேவன் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்ததின் நோக்கம்
அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அவர்கள் தேவனுக்கென்று பிள்ளைகளை பெற்றெடுத்து மிகப்பெரிய தேவ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கு கற்பத்தின் கனிகளை குறித்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள் என்றும் அவர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கியதற்காக இருதயத்திலே மிகவும் விசனப்பட்டார் என்றும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தவிர மற்ற மனிதர்களையும் மிருகங்களையும் தாவரங்களையும் தண்ணீரால் முற்றிலும் அழித்துவிட்டு நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 9:1 வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கு மறுபடியும் நோவாவையும் அவர் குமாரர்களையும் ஆசீர்வதித்ததன் நோக்கம் என்னன்னா, அவர்கள் பலுகி பெருகி மீண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கும் கற்பத்தின் கனியை குறித்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமின் காலத்துக்கு நாம் வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்பதை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1-4 வரை உள்ள. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாம் காலத்துக்கு வரும்போது ஒரு நாட்டையே, அதாவது ஒரு தேசத்தையே கொடுத்து அவர் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றும் பலரை சந்ததியாக கொடுத்து பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றும் ஆசீர்வதிக்கிறார். இங்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் வேறுபடுகிறது. பூர்வ காலத்திலே ஆபிரகாமும் நாகோரும் 2 பேரும் பிரதர்ஸு. அவங்களுடைய அப்பா தேராகு. இவங்க யூப்ரட்டிஸ் நதிக்கு அப்பால வேற்று தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில அத்தகைய மக்களிடமிருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டில் இருந்தும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு செல் அப்படின்னு கர்த்தர் சொன்னபோது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே புறப்பட்டு சென்றார் என்று இங்க வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறார் ஆபிரகாம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதன்படி 12 கோத்திரங்கள் வழியாக அவர்களை ஆசீர்வதித்த தேவன் எகிப்து தேசத்திலே பெரிய ஜாதியாக வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் மக்களை மோசே தலைமையில் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டு மோசே வழியாக அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதிப்பதை இணைச்சட்டத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய குரலுக்கு, அதாவது தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை வாசி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படிகள் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப இங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஆசீர்வாதமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே 28ஆம் அதிகாரத்துல 14 வரை உள்ள வசனங்கள் வரை நம்ம வாசிக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்களை தொடரும் சாபங்களை குறித்தும் 68ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஏன் இத்தனை நிபந்தனைகள், கண்டிஷன்கள் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து நாட்டுல 430 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்து வர்றாங்க. அப்போ அங்க எகிப்தியருடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தெய்வங்கள் வழிபாடு, அவர்களது கலாச்சாரம் எல்லாத்துலயும் அவங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் பழகி போயிருப்பாங்க. அந்த அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவர்கள் இரத்தத்துல ஊறி போயிருக்கும். அப்ப அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மோசே வழியாக விடுவிக்கப்பட்டாலும் அவர்களால அந்த எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியவே இல்லை. அடிக்கடி எகிப்தை குறிச்சு முறையிடுறாங்க. அதனால்தான் தேவன் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்து எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். நம்ம கூட ஒரு வேலை நிமித்தமா ஒரு நார்த் இந்தியாவில் போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அவங்களுடைய பழக்க வழக்கத்திலேயே நம்ம நிறைய நம்ம அவங்களோட நம்ம ஒத்து போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய எல்லா பழக்க வழக்கங்கள்லையும் நம்மளை சார்ந்ததா நம்ம மாறிடுவோம். அதே போலதான் எகிப்துல ஒரு 10-20 வருஷமே வேற இடத்துல வாழும்போது மனிதர்களுடைய எல்லா நடவடிக்கையும் மாறிடும். அப்படிங்கிற போது 430 ஆண்டுகள் எகிப்துல வாழ்ந்த அந்த இஸ்ரவேலர்களால எப்படி எகிப்துல அவங்க வாழ்ந்ததை அவர்களால மறக்க முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் அவங்களை நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் நீங்க என் குரலுக்கு செவிமடுத்தால்தான் நான் இத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரும், இல்லைன்னா நான் உங்களுக்கு சாபம்தான் வரும் அப்படிங்கிறத தேவன் தெளிவுபடுத்துகிறாரு. மேலும் அடிக்கடி இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கையும் அவர் செய்கிறார். நான் உங்கள் தேவன், நீங்க என் மக்கள், நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா ஆசீர்வாதம் எடுத்துக்கங்க, சாபம் வேணா சாபத்துல நீங்க மூழ்கி போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தேவன் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 11, அதாவது உபாகமம் 11 26 முதல் 29. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் தேவர்களை பின்பற்றுவீர்கள், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கடவாய். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடைய வரலாறு ரொம்ப பரிதாபம் தான். அவங்க அந்த சாபங்களுக்கு ஆளாகி பல தேசங்கள்ல சிதறுண்டு போயிடுறாங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய இஸ்ரவேலர்கள் தேவன் அவர்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்த போதிலும்
தேவனை விட்டு விலகி சாபத்திற்கு ஆளாகி போனார்கள். ரோமர் 9:4 கூட வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவைகளே. இத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. அது தவிர பலி செலுத்துறது, தசம பாகம் கொடுக்கும்போது அவர்களுக்கு எப்படி அவங்க நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதம் அவங்களுக்கு பெற்றுக்கொள்வாங்க, ஓய்வு நாளை அனுசரிக்கிறது போன்ற நிறைய விஷயங்களை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை, தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். இது பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நம்ம வரும்போது இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை பெற்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கலாம். லூக்கா 1:28 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இங்க மரியாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தூதன் வழியாக மரியாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள் அப்படின்னு அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப திருமணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பம் தரித்தால் அவளுக்கு எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், அவளை சுற்றில் இருக்கிற சமூகம் மரியாதை எந்த கண்ணோட்டத்துடன் பார்க்கும் என்று நாம் யோசிக்கலாம். மரியாள் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அன்றே அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. சிமியோன் தீர்க்கதரிசி மரியாளிடம், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று கூறுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்ட மரியாளுக்கு எந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இல்லை. அவளுடைய வாழ்க்கையை நம்ம ஃபுல்லா பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது வாழ்க்கை முழுசும் மரியாள் ஒரு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்த நாட்களை தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கை முழுதும் துன்பம், அவமானம், வேதனை, நிந்தை, தான் பெற்ற மகனையே தன் கண்ணை எதிரேயே சிலுவை மரத்தில் கொலை செய்யப்படும் போது எந்த தாயால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால்தான் மரியாளை வியாகுலத்தாய் என்று நாம் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை உதிரத்தில் தாங்கிய மரியாளுக்கு வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் கொண்டு வாழ்க்கை முழுவதும் அவருக்காகவே வாழ முடிவெடுத்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அதைத்தான் வேதம் கூறுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் பல அப்படிங்கிறத நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதே போலதான் மத்தேயு வாசிக்கலாம். மத்தேயு 16:24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மத்தேயு 16:24. அதாவது இந்த வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றி வரணும், அவர்படி நம்ம வாழ்க்கணும், வாழ்க்கை வாழணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கூறக்கூடிய ஒரு அறிவுரை இதுதான். தன் சிலுவையை, அதாவது என்னை பின்பற்றுகிறதுனால வரக்கூடிய துன்பங்களை அவன் சுமந்து கொண்டுதான் என்னை பின்பற்றி வரணும் அப்படின்றார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தீமோத்தேயுடன் அவர் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பவுலுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் தான். அதே போல தீமோத்தேயுக்கும் அவரை அறிவுரை கூறுறாரு, துன்பங்கள் வரதான் செய்யும் அப்படின்ட்டு. லூக்கா 24:50-52 வரை உள்ள வசனங்களை வாசி. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். ஆமேன். அப்ப இயேசுடைய சீஷர்கள் அவங்க இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்த பின் 40 நாட்களாக அவங்களோட சீஷர்களோட பல்வேறு விஷயங்களை குறித்து அவர்களுக்கு அறிவுரை எல்லாம் வழங்கி அவர்களை திடப்படுத்தி அவர் என்ன சொல்றாரு, நான் பெத்தானியா வரைக்கும் அந்த சீஷர்களை கூட்டிட்டு போய் அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா சீஷர்களையும் ஆசீர்வதித்தார். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்தாங்க. சரி, இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டாரு, இனிமே நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த சீஷர்கள் ஆனா அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால அவங்களையெல்லாம் திடப்படுத்தி அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி ஊழியத்தை செய்தார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த 11 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது யோவானை தவிர மற்ற எல்லாருமே இரத்த சாட்சிகளாய் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் நம்ம அறிந்த உண்மையாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு வாழக்கூடிய விசுவாசிகளாகிய நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவை, அதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவது, நம் பரலோக தகப்பன் அவருடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு தந்தருளி நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக நம்மை ரட்சிப்பதற்காக நமக்காக அவர் மனிதனாக இவ்வுலகில் பிறந்தார் என்பதே நமக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு தரப்படவில்லை என்றால் நம்ம மீட்படையவே முடியாது மனிதர்கள். அப்ப நம்ம இந்த பாவத்திலேயே மூழ்கி நம்ம பாதாளத்துக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஆக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யோவான் 3:16-17 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து வழியாக அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை வதித்திருக்கிறார் அப்படிங்கிறத எபேசியர் 1:3-8 வரை உள்ள வசனங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அதில் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய கிருபை தான். அததான் பவுல் இந்த கொரிந்து சபை, எபேசு சபை, கொலோசையருக்கு, தெசலோனிக்க சபைகளுக்கெல்லாம் அவர் கடிதங்கள் எழுதி முடிக்கும் போது அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கடிதத்தின் இறுதி வசனங்கள்லையும் பார்க்கலாம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆசீர்வதித்து அந்த ஒவ்வொரு கடிதத்தையும் முடிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்மகிட்ட அந்த கிருபை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. அப்படின்னா நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவும் கூட யோவான் 17:3 என்ன சொல்றாருன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். அதான் தேன்மொழி சிஸ்டர் கூட நமக்கு மெசேஜ் கொடுத்தாங்க பைபிள் ஸ்டடியில, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் நாம் எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கூட ஒரு பைபிள் ஸ்டடி போன மாசம் தேன்மொழி கொடுத்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்மள்கிட்ட யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் அன்பானவர், அவர் கருணையின் ரூபம், எல்லோரையும் மன்னிப்பவர், நோய்களை குணமாக்குபவர், அவர் அதிசயம் செய்வார், அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒரு பக்க முகத்தை மாத்திரமே எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்துனுடைய நம்ம அறிகிற அறிவு அப்படின்னு. அந்த ஒரு கோணத்தை மட்டுமே நம்ம பார்க்கிறோமே தவிர தேவன் அன்பானவர் தான். ஆனால் அவரது வார்த்தையின்படி நாம் நடக்காவிட்டால் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் எபிரேயர் 12:28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. நம்ம இந்த பூமியில வாழும் வரைக்கும் மட்டும்தான் தேவன் அன்பானவர். இங்கு தேவனுடைய அன்பை பெறாமல் நம்ம இந்த உலகத்துல செத்து மரித்து பாதாளத்துக்கு போயிட்டோம்னா அங்க அன்புங்கிற வார்த்தையே இருக்காது. ஏன்னா அந்த பாதாளம் ஒரு பயங்கரமான உலகம். நாம் இப்பொழுது இந்த கிருபையின் நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படிங்க. இத வார்த்தைகளை நம்ம மேலோட்டமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்தோமானால் நாம் அவருடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். அதனாலதான் நாம் நம்மை சோதித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். இப்ப மனித வாழ்வில நமக்கு கொடுக்கப்பட்ட அளவிட முடியாத உயர்ந்த ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் தேவ கிருபை. இப்போ மனிதருக்கு கர்த்தர் கொடுக்கும் இலவசமான அருள்தான் கிருபை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தகுதி அற்றவர்களாகிய நமக்கு காட்டப்படுகின்ற அந்த தகுதியுள்ள ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புதான் கிருபை. அப்போ இந்த கிருபையின் நாட்கள்ல நாம் தவறுகள் செய்தாலும் தேவன் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல.
மாறாக அவர் மன்னிக்கும் கரத்துடன் நம்மை அணுகி நமக்கு ஆறுதலையும் புது வாழ்விற்கான நம்பிக்கையையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்வில் நடக்கும் எல்லா காரியங்களுமே தேவனுடைய கிருபைதான் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் என்றால் நாம் எதை குறித்தும் பெருமை பாராட்டாமல் நம்முடைய அந்த அகந்தையிலிருந்து விடுபட்டு பணிவு, தாழ்மை போன்ற குணங்கள் நமக்கு உண்டாகிறது. அப்ப தேவ கிருபை நமக்கு வரும் துன்பங்கள், சோதனைகள், நோய்கள் போன்றவற்றில் நமக்கு ஆற்றலாக அமைகிறது. நம்முடைய வாழ்வில் நாம் சோர்ந்து போய் ஏன் என் வாழ்வில் மட்டும் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது நமக்கு அமைதியையும் தைரியத்தையும் கொடுத்து நாம் வாழ்வில் முன்னேறி செல்ல நமக்கு தேவ கிருபை வலிமை அளிக்கிறது. அப்ப நம்ம இந்த தேவனுடைய கிருபையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு வேலைக்கு 100 பேர் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு 1000 பேர் அப்ளை பண்றாங்க. அப்ப அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பண்ணி கடைசியா ஒரு 100 பேர்ல ஒருவரா நமக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 90 பேருக்கு கிடைக்காத வேலை நமக்கு கிடைத்துள்ளது என்று நினைக்கும் போது அது தேவனுடைய கிருபை என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போலதான் நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. எத்தனையோ நோயாளிகள் போறாங்க. ஆனா ஒரு சிலர் மாத்திரம்தான் நல்ல சுகத்தோட வீடு திரும்புறாங்க. இதுவும் தேவனுடைய கிருபை தான். இந்த உலகத்துல எவ்வளவோ நடக்குது. ஆனாலும் தேவன் நம்மளை நிர்மூலமாக்காமல் நம்மளை ஒரு தைரியத்தோட இந்த உலகத்துல வாழ வச்சிருக்காருன்னா, எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் அது தேவனுடைய கிருபை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு கூட ஒரு சாட்சியா எங்க வாழ்க்கையில நடந்தது கூட நான் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ எங்க பொண்ணு ஜென்சி பிஎஸ்சி பிசிக்ஸ் ஹோலி கிராஸ்ல படிச்சுட்டு பிஷபீபர்க் காலேஜிலும் சேலம் யூனிவர்சிட்டிலையும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும் எம்எஸ்சி பிசிக்ஸுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பிஷபீபர்க் காலேஜ்லையும் சேலம் யூனிவர்சிட்டிலையும் அவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரல. அப்போ இது ரெண்டுலேயுமே வரல, எங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு செலெக்ஷன் கிடைக்க போகுதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருந்தாங்க. ஆனாலும் உடனே இதுலேயே வரலையே, அப்போ எம்எஸ்சி சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப கலங்கி போயிட்டு இருந்தோம். அதனால யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பார்க்கறது, பிஷபீபர்க் காலேஜில் யாருக்கு தெரிஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நம்ம போய் கேட்டு பார்ப்போம்னு ரொம்ப கவலையோட அந்த மாதிரி ஆளுங்களை சம்மந்தப்பட்டவங்களை அவங்கள பேசி எப்படியோ பிஷபீபர்க் காலேஜில் கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு வாங்கி அந்த பிஷபீபர்க் காலேஜ்லேயும் அட்மிஷன் கிடைச்சி சேர்ந்தாச்சு. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் கார்டு வருது. அப்பதான் தேவனுடைய கிருபையை நாங்கள் ரொம்ப உணர்ந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். நீங்க இவ்வளவு இந்த எல்லா காலேஜையும் விட ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்க தேவன் கிருபை பண்ணார். ஏன்னா ஃபீஸும் அங்க கம்மி, அதுல படிச்சா ஒரு நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிறதுனால ஒரு மதிப்பும் கூட தான். அப்போ இதுல அப்ளை பண்ணதோட சரி, ஆனா மறந்தே போயிட்டோம். ஆனா தேவையில்லாம நாங்க கலங்கி தவிச்சிருக்கோம். ஆனா தேவனுடைய கிருபையை நினைத்து பார்த்தால் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்று வரை கூட அதை எங்களால மறக்க முடியாது. அதனால தேவ கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிலை நிற்கிறோம். எல்லாத்தையும் தைரியமா நம்ம தாங்கி கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 12:7-9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் உயர்த்தாதற்கு என் மாம்சத்திலே என்னை நான் உயர்த்தாதபடிக்கு
அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் காட்டுவேன். பவுல் சொல்றார், என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா என்னுடைய பலவீனங்கள்ல கிறிஸ்துவனுடைய கிருபை எனக்கு என்னை தாங்கிட்டு இருக்கு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் தேவன் சொல்றத நினைச்சு பவுல் சொல்றாரு. அதுல சந்தோஷப்படுறாரு. அவருடைய பலவீனங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுறார். அது போல நமக்கும் தேவனுடைய கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தா போதும், நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையை நல்லபடியா முடிக்கலாம். நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும். தேவனுடைய கிருபையை உணரணும். நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் தேவனுடைய கிருபை தான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகிறது. அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை தான். அப்போ நம்ம அந்த கிருபையை நம்ம சார்ந்து வாழும் பொழுது நம்மளுடைய அந்த அகந்தையிலிருந்து பணிவுக்கும், நம்மளுடைய கோபத்திலிருந்து பொறுமைக்கும், வெறுப்பிலிருந்து அன்புக்கும் அந்த கிருபை நம்மை மாற்றுகிறது. நம் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் இதயத்தையே தேவனுடைய கிருபை மாற்றுகிறது. நம்மளுடைய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் தொடக்கமும் பயணமும் முடிவும் தேவனுடைய கிருபையையே சார்ந்துள்ளது. ஆகவே நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நித்திய வாழ்வை அப்போது சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Amen. Amen. Thank you, அம்மா, for sharing the word of God. அருமையான வேத பகுதியை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது கிருபையினால் வருகிறது. கிருபையை மாத்திரமே நாம் பற்றி கொண்டு இருப்போம், ஆனால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக தேவன் அவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்த்தோம். அதுவே நமக்கு சேருகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து வழி நடத்துகிறார். அதை நாம் பற்றி கொண்டே இருப்போமானால், அதை நினைத்து கொண்டே இருப்போமானால் நமக்கு மிகவும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். இன்றைக்கு தியானித்த பகுதியிலிருந்து ஏதாகிலும் காமெண்ட்ஸோ இல்லை வேத வசனம் இருக்குமானால் இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப நன்றி. இந்த வேத வசனங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு கிளாரிட்டியா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிலாம் காலத்துல மாறினது, இன்னைக்கு எது நமக்கு தேவைங்கிற வரைக்கும் ரொம்ப அழகா வேதவசனங்கள் மூலமா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களை உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கிருபையால் தாங்கி வழி நடத்துகிறீர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மீது நாங்கள் கொண்ட விசுவாசத்தினால் இந்த கிருபையில் நாங்கள் நிலைத்திருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும்
நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். ஆமென். Thank you all for joining today. God bless you.